அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு பாடம் 3 தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். கொஸ்டின் போயிடலாம். நீர்ப்பாசன அமைப்பு முறை யாருடைய அரசுகளில் விரிந்து பறந்தது? சோழர்கள். பண்டைய சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியை மையப்பகுதியாக கொண்டிருந்தது? காவிரி கழிமுக பகுதி. பண்டைய சோழ அரசின் தலைநகர் எது? உறையூர், அதாவது இன்றைய திருச்சிராப்பள்ளி. டேசாம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தார். 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலயன் என்ற அரசர் எந்த நகரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார்? தஞ்சாவூர். முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த நகரை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தனர்? கங்கை கொண்ட சோழபுரம். இது அடுத்து பார்த்திங்கன்னா கூற்று சொல்லுவாங்க இல்லையா? கூற்று 1. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலம் கிபி 985 1014 வரைக்கும். கூற்று 2. பிற்கால சோழர்களில் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன். ரெண்டுமே சரி, அதனால் கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது கூற்று 1. தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை முதலாம் ராஜராஜன் நிலைநாட்டினார். கூற்று 2. முதலாம் ராஜராஜனுடைய கப்பற்படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சியை விரிவடைவதற்கு வழிவகுத்தது. ரெண்டுமே சரியானதுதான். ஸோ 2 கூற்றுகளுமே சரியானவை. புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜன். அடுத்தது பார்த்திங்கன்னா கூற்று 1. முதலாம் ராஜேந்திரன் தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார். கூற்று 2. இவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. ஸோ 2 கூற்றுமே சரிதான். முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் கிபி 1014 1044 வரைக்கும். முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் கிபி 1014 1044 வரைக்கும். 12வது கொஸ்டின். வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரனுடைய டேஸ் படை ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்ற துணை புரிந்தது? கடற்படை. டேஸ் கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது? சோழர். கூற்று 1. சோழ பேரரசின் 3வது பதவியேற்ற வீர ராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். கூற்று 2. அவருடன் விஜயாலனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. கூற்று 2மே சரி, அதனால் கூற்று 2ம் சரி. விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? அதிராஜேந்திரன். யார் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது? முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை எந்த சாளுக்கிய இளவரசர் மணந்தார்? விமலாதித்தன். முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மாங்கா தேவியை மணந்தவர் யார்? ராஜராஜ நரேந்திரன். சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தன் மற்றும் குந்தவை மகன் யார்? ராஜராஜ நரேந்திரன். அம்மங்கா தேவி மற்றும் ராஜராஜன் நரேந்திரனுடைய மகன் யார்? முதலாம் குலோத்துங்கன். நல்லா கவனிச்சுக்கோங்க. சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தன் மற்றும் குந்தவை மகன் யார்? ராஜராஜ நரேந்திரன். அம்மங்கா தேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் யார்? முதலாம் குலோத்துங்கன். கூற்று 1. அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார். கூற்று 2. இவர் முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். ரெண்டுமே சரி, அதனால் 2 கூற்றுகளும் சரியானவை. சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டவர் யார்? முதலாம் குலோத்துங்கன். இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்தவர் யார்? முதலாம் குலோத்துங்கன்.
1279 பாண்டிய மன்னர் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னர் யார்? 3ஆம் ராஜேந்திர சோழன். அரசருடைய மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார். யுவராஜன். நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் யார்? யுவராஜாக்கள். நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியவர்கள் சோழர்கள். சோழர்கள் நிர்வாகம் வரிசைப்படுத்துக: பேரரசு, மண்டலங்கள், நாடுகள், கூற்றங்கள். திரும்ப ஒரு தடவை சொன்னேன். சோழர்கள் நிர்வாகத்தை எப்படி வரிசைப்படுத்தலாம் அப்படின்னா பேரரசு, மண்டலங்கள், நாடுகள், கூற்றங்கள். சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது? கிராமம். சோழர் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகமானது டேஸ் 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 என்னும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. டேஸ் டேஸ் டேஸ்னால் 3 டேஸ் இருக்குது. என்னென்னதுன்னா ஃபஸ்ட்டு டேஸ் ஊரார் சபையோர், 2வது நகரத்தார், 3வது நாட்டார். கிராமங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படுவது எது? கூற்றங்கள். சோழர்கள் காலத்தில் டேஸ் கிராமங்களைச் சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். பிராமணர் கிராமங்களைச் சேர்ந்த சபையோர், அதாவது சோழர்கள் காலத்தில் பிராமணர் கிராமங்களைச் சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமம் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் ஆகும்? உத்திரமேரூர். கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை: ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அதாவது வார்டு. மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர் 35 முதல் 70 வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும். வேதங்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும். இது எல்லாமே சரி, அதனால் அனைத்தும் சரி. அடுத்தது கூற்று 1. சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. கூற்று 2. நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. ரெண்டுமே சரி. கூற்று 2ம் சரி. சோழ அரசின் நிலவரியானது மகசூலில் எத்தனை பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது? 3இல் 1 பகுதி. சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை யாருக்கு கொடையாக வழங்கினர்? அரசு அதிகாரிகள், பிராமணர்கள், கோவில்கள், அதாவது தேவதான கிராமங்கள், மத நிறுவனங்கள். அனைத்துமே சரி. கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், அதாவது பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு, தேவதான கிராமங்கள் கோயில்களுக்கு, பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு. மேற்கண்ட அனைத்துமே சரிதான். கூற்று 1. சோழர்கள் காலத்தில் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளராக வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். கூற்று 2. வேளாளரில் ஒரு பிரிவினரான உழுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. ரெண்டுமே சரி. கூற்று 2ம் சரி. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? சோழர்கள் காலத்தில் மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரத்தை, அதாவது விளைச்சலில் பெரும்பகுதி பெற்றனர். உழுகுடிகள் கீழ்வாரத்தை, விளைச்சலில் சிறிய பகுதி பெற்றனர். அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர். இது அனைத்துமே சரிதான், அதனால் மேற்கண்ட அனைத்தும் சரி. 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை 1ஆம் ராஜேந்திர சோழன் எங்கு உருவாக்கினார்? கங்கை கொண்ட சோழபுரம். காவிரியின் கலிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்காக பயன்பட்டவை வடிவாய்க்கால்கள். பொறுத்துக: வாய்க்கால், வடிகால், ஊர் வாய்க்கால், நாடு வாய்க்கால். ஆன்சருக்கு போயிடலாம். வாய்க்கால் நீரை கொண்டு வருவது. கொஸ்டினுக்கு ஆன்சர் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். வடிகால் நீரை வெளியேற்றுவது. ஊர் வாய்க்கால் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால். நாடு வாய்க்கால்கள் நிர்வாக பிரிவு மட்டத்தில் பயன்பட்டது. கூற்று 1. சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர் ஆவர். கூற்று 2. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டன. ஸோ 2 கூற்றுமே சரியானவை. திருமுறைகளை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேதக் கல்லூரி ஒன்றை நிறுவிய சோழ அரசன் யார்? 1ஆம் ராஜேந்திரன். எண்ணாயிரம் என்ற கிராமம் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம். 1ஆம் ராஜேந்திரன் நிறுவிய வேதக் கல்லூரியில் டேஸ் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் டேஸ் மாணவர்கள் கற்றனர். 14 ஆசிரியரின் வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் கற்றனர்.
சோழர்கள் காலத்தில் புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருப்புவனை என்னும் ஊரில் எந்த ஆண்டில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்டது? 1048. சோழர்கள் காலத்தில் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் எந்த ஆண்டில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்டது? 1067. உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் யாருடைய காலப்பகுதியை சேர்ந்தவை? சோழர்கள் காலப்பகுதியை சேர்ந்தவை. சோழர்கள் காலத்தில் வணிகம் மேற்கொண்ட வணிக குழு, அதாவது கில்டு அமைப்புகள் யாவை? 5 வண்ணத்தார், கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள். மணி கிராமத்தார், உள்நாட்டு வணிகர்கள். 5 வண்ணத்தார் குழு உள்ளடக்கியது எவை? மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். சரியா? கடல் கடந்து வணிகம் செய்தோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் 5 வண்ணத்தார். உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் காலப்போக்கில் இவ்விரு அமைப்புகளும் டேஸ் டேஸ் என்னும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன. அதாவது கர்நாடகம் ஐகோல்னால் என்னன்னா 500 திசை, அதாவது 1500 என்னும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன. 500 மற்றும் திசை 1500 என்பவை எந்த மாநிலத்தில் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன? கர்நாடகா. தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளில் செயல்படுத்திய அமைப்பு 500. அடுத்தது பிற்கால பாண்டியர்கள். ஆரம்பகால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது எது? கொர்க்கை. பாண்டியர்களின் பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள் டேஸிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது. மதுரை. சங்ககால தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் டேஸில் ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். மதுரையில். 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்ட தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டவர்கள் பாண்டியர்கள். கூற்று 1. 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. கூற்று 1 மற்றும் 2மே சரிதான். பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி டேஸ் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது? 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எந்த பாண்டிய அரசர் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுகிறார்? கடுங்கோன். பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னர் யார்? அரிகேசரி மாரவர்மன் 642 674. வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் அரிகேசரி மாரவர்மன் டேஸில் அரியணை ஏறினார். கிபி 642. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய டேஸ் என அடையாளப்படுத்தப்படுகிறார். கூன் பாண்டியன். அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியது திருஞான சம்பந்தர். அரிகேசரி மாரவர்மன் சுமார் டேஸ் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. 8000 சமணர்களை. அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னர் யார்? 1ஆம் வரகுணன், அதாவது ஐடில பராந்தக நெடுஞ்சடையன் 756 815 வரைக்கும். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? 1ஆம் வரகுணன். 1ஆம் வரகுணன் என்று அழைக்கப்படும் அரசன் யார்? ஐடில பராந்தக நெடுஞ்சடையன். பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள்: ஸ்ரீமாறன், ஸ்ரீவல்லபன், 2ஆம் வரகுணன். 920 2ஆம் ராஜசிம்மன் எந்த சோழ மன்னனிடம் தோல்வியை தழுவினார்? 1ஆம் பராந்தகன். விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் யார்? அதிராஜேந்திரன். யாருடைய மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலாதிபதிகளின் ஆட்சி பலவீனம் அடைந்தது? அதிராஜேந்திரன். 13ஆம் நூற்றாண்டில் டேஸ் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர் பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் மதுரை மற்றும் காயல். வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ எந்த ஆண்டு காயலுக்கு வருகை தந்தார்? 1288 1293. பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று புகழாரம் சூட்டியவர் யார்? மார்க்கோ போலோ.
மார்க்கோ போலோ தனது பயணக்குறிப்புகளில் பதிவு செய்தது காயல் துறைமுக நகர் அரேபியா சீன கப்பல்கள் நிரம்பியிருந்தது. சதி உடன்கட்டை ஏறுதல். இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது காயல் துறைமுகம். இது எல்லாமே சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. தன்னுடைய பயணக்குறிப்புகளில் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்கள, நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளவர் யார்? மார்க்கோ போலோ. இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன், அதாவது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 1251 1268. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசர் சடையவர்மன், அதாவது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவியிருந்தது. மலை நாட்டு தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார். கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். இது எல்லாமே சரி. அவர் ஹொய்சாளர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். அதுவும் சரிதான். 90. வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவியவர் சடையவர்மன், அதாவது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். அவர்கள் விக்கிரமபாண்டியன், வீரபாண்டியன். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு மாரவர்மன் குலசேகரன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 40. மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் மகன்கள் வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன். மாரவர்மன் குலசேகரன் யாரை கூட்டு அரசனாக நியமித்தார்? வீரபாண்டியன். சுந்தரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்த டெல்லி சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. மாரவர்மன் குலசேகரனை கொன்றவர் யார்? சுந்தரபாண்டியன். யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு உருவாக்கப்பட்டது? மாலிக் கபூர். டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு எங்கு உருவாக்கப்பட்டது? மதுரை. சரியானதை தேர்ந்தெடுக்கணும். மதுரை பொதுமக்களால் கூடல் என்று அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். பாண்டியர்கள் குதிரைகளை அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்தனர். எல்லாமே சரிதான். அனைத்தும் சரி. இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கியிருந்ததுக்கு காரணம் குதிரைப்படை. பாண்டிய மன்னர்களின் ஆட்சி. மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்தனர். அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்னும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர். வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஆகியால் நாட்டு மக்கள் என குறிப்பிட்டுள்ளனர். இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. எல்லாமே சரிதான். பாண்டியர்கள் எங்கிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தனர்? அரேபியா. பாண்டியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? உத்தர மந்திரி. பாண்டியர்களின் ஆட்சியில் அரசு செயலகம் டேஸ் என அழைக்கப்பட்டது? எழுத்து மண்டபம். பாண்டியர்களின் ஆட்சியில் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் மாறன், எயினன், சாத்தன், கணபதி, ஏனாதி, சாத்தன், திறன், மூர்த்தி, எயினன். இது எல்லாமே சரிதான். படை தளபதிகளின் பட்டங்கள். பள்ளி வேலன், பராந்தகன், பள்ளிவேலன், மாறன், ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேல். இது எல்லாமே சரிதான். அனைத்தும் சரி. பாண்டிய நாட்டின் நிர்வாகம் வரிசைப்படுத்துக. மண்டலம், வளநாடு, நாடு, கூற்றம். பாண்டிய அரசில் நாடுகளை நிர்வகித்தவர்கள் யாவர்? நாட்டார். கிபி 800ஆம் ஆண்டைச் சேர்ந்த மானூர் கல்வெட்டு, அதாவது திருநெல்வேலி மாவட்டம், எதன் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது? கிராம நிர்வாகம். பாண்டிய அரசர்களின் மத கோட்பாடு. வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர். பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி, அதாவது வேள்விக்குடி செப்பேடு. பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் இரண்டையும் சமமாகவே கருதினர். பாண்டியர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர். எல்லாமே சரிதான். அனைத்தும் சரி. வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறுப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த டேஸ் போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி. டேஸ் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. அதாவது குதிரைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, காயல் துறைமுகத்தில். பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை யாருடைய நிறுவனம் செய்து கொடுத்தது? அதாவது மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன். ஏற்கனவே அவர் காயல் துறைமுகத்தில் தான் என்ன செஞ்சார்? அரேபிய வணிகம் நிறுவனம் செய்ய ஆரம்பித்தார்.
சம்பிரதாய விழாக்களும் போர் புரிவதற்கு குதிரைகளும் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று குறிப்பிட்டவர் யார்? மார்க்கோ போலோ. அடுத்தது வாசப். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அழைத்தனர்? குதிரை செட்டிகள். கூற்று 1. பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல் பட்டணம் ஆகும். இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இரண்டுமே சரி. பாண்டியர்கள் காலத்தில் வணிகத்தில் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்த தங்க நாணயங்கள் காசு, களஞ்சு, பொன். பாண்டியர்களின் ஆட்சியில் குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செய்துள்ளதில் சரியானவை. 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியாயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்திலான 200 தினார்களாகும். எல்லாமே சரி. அடுத்து புத்தக பயிற்சிகள். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? ஆன்சர் விஜயாலயன். ஆ. கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? ஆன்சர் ஆ. கடுங்கோன். கீழ்காண்பவற்று சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது? ஈ. ஊர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஈ. ஆதி ராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? ஈ. தஞ்சாவூர். கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? பாண்டிய நாடு. ஆ. கோடிட்டடம். டேஸ் தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார்? முதலாம் ராஜராஜன். டேஸ் வேதக் கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன். டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார்? ஐடில பராந்தக நெடுஞ்சடையன் அல்லது முதலாம் வரகுணன். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது? எழுத்து மண்டபம். பொறுத்துக. கொஸ்டின் பார்த்திங்கன்னா மதுரை, கங்கை கொண்ட சோழபுரம், அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார். நேராக ஆன்சருக்கு போயிடலாம். மதுரைனா என்னது? பாண்டியர்களின் தலைநகரம். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர். மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். அடுத்து சரியா தவறா? டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது? சரி. கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும். சரி. சோழ அரசு வைகையின் கலிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது? அது தவறு. சரியான விடை பார்த்திங்கன்னா சோழ அரசு காவிரியின் கலிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. சரியா? முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர்? முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர். சரியா? சரி. சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார்? சரியா? சரி. கீழ்கான கூற்றுகளை செக் பண்ணணும். பொருத்தமான விடையை டிக் பண்ணணும். பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்கான கூற்றுகளில் எவை சரியானவை? இங்கே 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது மட்டும் பார்த்தீங்கன்னா சரி, அதை மட்டும் நான் ஆன்சர் இப்போ சொல்கிறேன். அவர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். சரியா? இதுதான் ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை கேட்டிருக்கு. சரியானது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டினார். அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. இவை அனைத்துமே சரிதான். ஆன்சர் இ. யுவராஜ் கூற்று. யுவராஜர்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். காரணம், நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு கரெக்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் ஆ. கீழ்கான நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும். நாடு, மண்டலம், ஊர், கூற்றம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். கீழ்கான நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும். மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆன்சராக நான் சொல்லிடுறேன். மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள், ஒருவர் வீரபாண்டியன், மற்றொருவர் சுந்தரபாண்டியன். இதான் ஃபஸ்ட்டு. மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். உள்நாட்டு போர் தொடங்கியது. சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார்.
மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. அதாவது 4, 1, 2, 5, 6, 3 வரிசை. கட்டக வினாக்கள் சொல்லுவாங்க. சோழர்கால இலக்கியங்கள் 2 பெயர்களை எழுது. பெரிய புராணம், கம்பராமாயணம். முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எது? கொர்க்கை. காசு, களஞ்சி, பொன் என்பவை எதை குறிக்கின்றன? தங்க நாணயங்கள். காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார்? 2ஆம் ராஜசிம்மன். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் எங்கு உள்ளது? மதுரை. புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் எங்கு உள்ளது? மதுரை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கொஸ்டின் ஆன்சரும் பார்த்தாச்சு, புக் பேக் ஆன்சரும் பார்த்தாச்சு. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கூற்று காரணங்கள் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். சரியா? இன்றைக்கி நம்ம பார்த்தது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு, பாடம் 3 தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இந்த வீடியோவை என்ன செய்யுங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எங்கள் சேனலில் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை என்ன செய்யுங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க? அனுப்புங்க. அது அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.